ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். போன பார்ட்டில் நுவாக்கு வந்து தைப்பூன் நல்ல பையன் தான், நீ என்னை விட்டு மூவ் ஆகி போயிரு அப்படின்ற மாதிரி கப்லூன்னு சொல்லியிருப்பான். அவன் கோவத்தில் தான் அதை சொல்லியிருப்பான். ஆனால் நிஜமாலுமே அவனோட மனசில் நுவா தான் இருக்கான். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டில் ஒரு கிளப்பில் பார்ட்டி நடக்குது. அதாவது நம்மளோட ஷானுக்கு பர்த்டே. ஸோ அந்த பிளேஸுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கிறாங்க. நுவா வந்து ஒரு கிஃப்ட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே தைப்பூன் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறான். அவங்க 2 பேரும் கப்பல் மாதிரி வந்து உட்காந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஷான் நோட் பண்ணுறான். ஏன்னா ஷானுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாரோட ஸ்டோரியும் அவனுக்கு மட்டும் தான் புரியுது, இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ அவன் கேட்குறான், என்னடா நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? தைப்பூன் உனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மைத்தி சொல்லுவான், அது எப்படி அவ்வளோ சீக்கிரமாக அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? நம்ம நுவா என்ன அவ்வளோ அசால்ட்டான பையனா? அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பிளேஸுக்கு வந்து கப்லூன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதாவது அந்த ஜியா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கூட்டிகிட்டு அந்த பிளேஸுக்கு வருவான். இதை பார்த்ததும் கதையை சொதப்புற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஷோன் மனசுக்குள்ளேயே நினச்சிப்பான். ஸோ அந்த பிளேஸுக்கு கப்லூனும் ஜியாவும் அவனோட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டும் வராங்க. வந்து அவங்களும் இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்னடா ஃபைனலி ஒரு வழியாக நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை இங்கே கூப்பிட்டு வந்துட்டியா, எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் கப்லூன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இது ஜியா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னது. ஃப்ரெண்டா? வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தானா அப்படின்றதுக்கு கப்லூன் எதுவும் பேச மாட்டான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒவ்வொருத்தங்களா கப்லூன் வந்து ஜியாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவன் பேர் இது, இவன் பேர் இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு கடைசியாக நுவாவை காட்டி இவன் தாவோ நுவா அப்படின்னு சொன்னதும் ஜியா வந்து பார்க்குறா. ஏன்னா ஜியாவுக்கு தெரியும் கப்லூனை வந்து ஒன் சைட்டாக நுவா வந்து ஸ்கூல் டைமில் இருந்தே லவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே ஜியாவுக்கு தெரியும். பட் அவளுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்கும். எதனால் இவங்க 2 பேரு கூட இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது, மேபி என்னால் தானா அப்படின்ற மாதிரி அவளும் யோசிச்சுட்டு தான் இருப்பாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டாபிக் வருது. எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தங்களை ஒரே டைமில் 2 பேரை லவ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி கொஷின் வந்தோடனே கப்லூன் சொல்கிறான், இல்லை நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி ஷோன் சொல்லுவான். ஏன்னா ஷோன் வந்து ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று சொல்கிறாங்க, நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு. மைத்தி சொல்லுவான், நான் நான் எனக்கு 2 பேர் இல்லை 4 பேராக இருந்தாலும் ஒரே டைமிங்கில் நான் கரெக்ட் பண்ணுவேன். லாஸ்ட்டாக எனக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள நான் ஓகே சொல்லி இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக வந்து நுவாகிட்டையும் அந்த கொஷன் போகும். நீ என்ன சொல்கிற, ஒரே டைமில் 2 பேர் வந்து உனக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அந்த கொஷன் வந்து நுவாக்கு போகும். நுவாக்கு வந்து இவங்க கேட்குறது பேசுகிறது எல்லாம் காதில் விழாது. அவன் அப்படியே ஜியாவையும் கப்லூனையும் வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருப்பான். என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அவனுக்கு கடுப்பாக இருக்கும். என்னென்னா இவங்க 2 பேரும் கப்பலாக வந்திருக்காங்க இல்லையா அந்த பிளேஸுக்கு அப்படின்றது. ஜியாவுக்கு இது புரிஞ்சிருச்சா என்னென்னு தெரியல. அவள் உடனே சொல்லுவாள், நான் வந்து இங்கே என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வேறு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடான். கப்லூனும் பாய் சொல்லி அமுச்சு வச்சிடுறான். அதுக்கப்புறமா தைப்பூன் சொல்கிறான், நான் வந்து ஒருத்தங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அவங்களுக்காக மட்டும்தான் எதுவுமே பண்ணுவேன், நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கப்லூனோட ஃப்ரெண்டு சொல்லுவான், என் ஃப்ரெண்டும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னோடனே நுவாக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். அவன் அதிகமாக வந்து அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு தைப்பூன் சொல்லுவான், என்னடா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றதும் கப்லூனோட ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லை, அவனுக்கு புரியுது இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை நம்ம தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் எதையோ பேச ஆரம்பிப்பான். அதாவது 10th படிக்கும் போதில் இருந்தே கப்லூனுக்கு ஒருத்தங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வாய் எடுக்கும் போதே கப்லூன் சொல்லுவான், அந்த ஸ்டோரியெல்லாம் இப்போ எதுக்கு, என்னோடய ஸ்டோரி தெரிஞ்சேன்னு என்ன தெரியலைன்னு என்ன அப்படின்றதும் அவன் ஃப்ரெண்டு பார்ப்பான், டே இது ஒரு நல்ல சான்ஸ்டா, உங்களுக்கு இடையில இருக்கிற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம இங்கே தாண்டா கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். ஷோனுமே வந்தாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லுவான். நீ சொல்லு தைப்பூன், ஒருவேளை நீ லவ் பண்ணுற பர்சனுக்கு வேற ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு தைப்பூன் சொல்லுவான், அந்த பர்சன் நல்லவங்களாக இருந்தால் இவ்வளோ நாளைக்கு நுவாவை வெயிட் பண்ண வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆர்கியூமெண்ட் மாதிரி வருது. இதை பார்த்துட்டு தைப்பூன் சொல்லுவான், என்னோடய ஃப்ரெண்டும் அந்த மாதிரியெல்லாம் யாருக்காகவும் சும்மா தேவையில்லாமல் எல்லாம் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டான் அப்படின்ற மாதிரி பேசும்போது நுவாக்கு கோவம் வந்துடும். எந்திரிச்சு நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு போவான். அதுக்கப்புறமா நின்று திரும்பி பார்த்து சொல்லுவான்,
நானும் அதே மாரி தான் ஒரு டைம்ல ஒருத்தங்கள மட்டும் தான் நான் லவ் பண்ணுவேன். இன்னொருத்தங்களுக்கு நான் சான்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ண அந்த பழைய பெர்சன முழுசா என் மனசுலேருந்து தூக்கிட்டேன்னு தான் அர்த்தம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போவான். அதுக்கு பின்னாடியே தைப்பூனும், "நான் போய் அவன பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு போவான். இத பார்த்துட்டு கப்லூனுக்கு ஒரு மாரி ரொம்ப சோகமாவும் இருக்கும். அவனுக்கு கோவம் வர மாரியும் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரா கிளம்புறாங்க வீட்டுக்கு. அப்போ கப்லூன் வந்து பார்க்குறான். நுவா ரொம்ப மட்டையாயிட்டான். அப்படியே தைப்பூனும் அவன ஷோல்டரோட சேர்த்து சாய்ச்சி வச்சுக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு கப்லூனுக்கு கடுப்பாகும். அவன் போயிட்டு ஷான் கிட்ட கேட்பான். "டேய், இதோட நம்ம பார்ட்டிய முடிச்சுக்கலாம்டா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க." அப்படின்றதுக்கு, "சரி, ஓகே, பார்ட்டிய முடிச்சுக்கலாம். பட் இவன எப்படி இப்ப நம்ம எழுப்புறது? அவன் தான் தூங்கிட்டு இருக்கான்ல. நம்மளுக்கு தெரியும்ல. நுவா வந்து தூங்கிட்டான் அப்படின்னா, அவன ஈஸியா எல்லாம் அப்படியெல்லாம் நம்ம எழுப்பிட முடியாது. ஸோ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவன் இங்க தான் இருப்பான் போல. நான் இவனுக்கு கம்பெனி குடுக்குறேன்." அப்படின்ற மாரி பேசும்போது, கப்லூன் பார்ப்பான். நுவா வந்து தைப்பூனோட ஷோல்டர்ல சாஞ்சு தூக்கிட்டு இருக்கிறத. இந்த ஷானும் வந்து அவன் கத்துவான். "டேய், நுவா எந்திரிடா. இங்க ஃபயர் ஆயிடுச்சுடா. இங்க எல்லாமே வந்து கிளம்புறாங்கடா. எந்திரிடான்னு" எதேதோ சொல்லி பார்ப்பான். பட் நுவாவோட காதுல விழுகிற மாதிரியே இருக்காது. அவன் எந்திரிக்கவும் மாட்டான். பட் கடைசா தைப்பூன் ஒன்று சொல்லுவான். "நுவா எந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கேட்பான். "நுவா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, நுவா தான் தூக்கத்துல இருக்கிறான் இல்லையா? அதனால அவன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டான். உடனே வந்து தைப்பூன் சொல்லுவான், "நீ இப்படி அமைதியா இருக்க அப்படின்னா, நான் இத எஸ்ன்னு எடுத்துக்கலாமா?" அப்படின்ற மாரி பேசினதும் ஷோனும் பார்க்குறான். "டேய், விளையாடாதடா, இப்படி பண்ணாத" அப்படின்ட்டு. அதே மாரி கப்லூனும் அத பார்த்துட்டு காண்டாகுவான். உடனே தைப்பூன் சொல்லுவான், "நீ சைலண்ட்டா இருக்க அப்படின்னா, நான் இத எஸ்ன்னு ஏத்துக்கலாமா? நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறியா?" அப்படின்னு சொன்னதும் கப்லூனுக்கு காண்டாகும். அவன் அப்படியே எந்திரிச்சு தைப்பூன அடிக்கிறதுக்கு மாரி எந்திரிப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி நுவா வந்து எந்திரிச்சுருவான். அதாவது நுவா அவ்வளோ தூக்கத்துல இருந்தாலுமே, இவன் இப்படி சொன்னதும், "நீ வந்து சைலண்ட்டா இருந்த, கண்ண தொறக்காம இருந்தேன்னா, நான் இத எஸ்ன்னு ஏத்துப்பேன்." அப்படின்னு சொன்னதும், நுவா வந்து உடனே எந்திரிச்சுருவான். கப்லூனும் ஒரு மாரி கோவமா எந்திரிப்பான். உடனே வந்து அந்த சிச்சுவேஷன ஷான் தான் வந்து அமைதிப்படுத்துவான். "சரி, சரி, ஓகே." அப்படின்னு. நுவா வந்து ஒரு மாரியா கப்லூனே பார்த்துட்டு, "நான் ஒரு மாரி தூக்கத்துல இருந்தேன். அதனால தான். வேற ஒண்ணும் இல்ல. நான் ரெஸ்ட் ரூம் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நுவா வந்து அங்கேருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிருவான். கப்லூன் கொஞ்ச நேரம் கோவமா தைப்பூனையே மொறச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தைப்பூனும், "நான் போயிட்டு நுவாக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு போகும்போது, ஷான் வந்து தைப்பூன போக விடாம ஹோல்ட் பண்ணுவான். "வேணாம், நீ போகாத." அப்படின்ட்டு. கப்லூன பார்ப்பான். கப்லூன் வந்து, "நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிருவான். இத பார்த்துட்டு தைப்பூன் கேட்பான், "அப்போ நீ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கப்லூனோட பக்கம் தான் இருக்கிறியா?" அப்படின்ட்டு ஷான் கிட்ட கேட்டதுக்கு, ஷான் சொல்லுவான், "இது அப்படி இல்லடா. இதுக்கு பின்னாடி வேற ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தோணுது. அது என்னன்னு நம்ம யாருக்கும் சரியா தெரியல. பட் எனக்கு என்னமோ இந்த டைம்ல கப்லூனையும், நுவாவையும் தனியா பேச விடுறது தான் நல்லதுன்னு தோணுது. அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ராப்ளத்த அவங்க ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உனக்கும் ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொன்னதும், தைப்பூனும் வேற எதுவும் பேச முடியாது இல்லையா? ஸோ அங்கேயே உட்காந்துக்கிறான். இங்க ரெஸ்ட் ரூம்ல என்ன ஆகும் அப்படின்னா, நுவா வந்து ஒரு மாரி கோவமா மூஞ்செல்லாம் கழுவிட்டு, "என் லைஃப் ஏன் இப்படி இருக்கு? நான் ஏன் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கிறேன்? என்னால ஏன் மூவ் ஆன் ஆகி போக முடியாம போகுது?" அப்படின்ற மாரி கவலைப்பட்டு அப்படியே அழுவுற ஒரு ஸ்டேஜுக்கு போய் திங்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த பிளேஸுக்கு வந்து கப்லூன் வந்துருவான். கப்லூன் வந்ததும் வராததுமா என்ன பண்ணுவான்னா, நுவாவ அப்படியே இழுத்து சுவரோட சேர்த்து வச்சு, அவன் போய் உடனே நுவாவ கிஸ் பண்ணிருவான். இத வந்து நுவா வந்து கொஞ்சமுமே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன தள்ளி விட்டுட்டு, "நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க, நீ குடிச்சிருக்க, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிற." அப்படின்னு சொன்னதுக்கு, கப்லூன் எதுவுமே பேச மாட்டான். மறுபடியும் ரிப்பீட் போயிட்டு, மறுபடியும் அவன கிஸ் பண்ணுவான். நுவாக்கு வந்து கோவம் வரும். "என்ன விளையாடுறியா? எதனால இப்படியெல்லாம் பண்ற? இப்படியெல்லாம் பண்ணாத." அப்படின்னு சொல்லும்போது, அது எதுவுமே காதுல வாங்காம கப்லூன் போயிட்டு நுவாவ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணுவான். நுவாக்கு வந்து கோவம் வரும். அவன் தள்ளி விட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருப்பான். "உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கு? என்னோட ஃபீலிங்ஸ உனக்கு விளையாட்டா போச்சா? எதனால இப்படி பண்ற? நீ தானே சொன்ன மூவ் ஆயி போயிரு. தைப்பூன் நல்ல பையன் அப்படின்னு. அதனால தானே நான் அவன் கூட இருக்கிறேன். இப்ப என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொன்னதும், கப்லூன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அது அவன் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ்ஸும் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நுவாவ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இத வந்து நுவாவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவனுக்குமே என்ன பண்றான் இவன்? போதையில பண்றானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது, கப்லூன் சொல்லுவான், எனக்கு பொறாமையா இருக்கு. உன்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நீ மத்தவங்க கூட இருக்கிறது எனக்கு புடிக்கல. சுத்தமா புடிக்கல." அப்படின்னு சொன்னதும் நுவா கேட்பான், "உனக்கு பொறாமைப்படுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது." அப்படின்னு சொல்லி பேசும்போதே மறுபடியும் வந்து கப்லூன்
திருப்பியும் போயிட்டு நுவாவ பேஷனேட்டாக ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப நேரமா அவன் கிஸ் பண்ணுவான். இந்த இடத்துல நுவாவுமே வந்து கொஞ்சம் காம் ஆகி, அவனோட கிஸ்ஸ அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி தான் தெரியுது. அவனும் அத வந்து அப்படியே பொறுமையா ஏத்துப்பான். ஸோ 2 பேருமா சேர்ந்து பேஷனேட்டா கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா நுவா வந்து மறுபடியும் கப்லூன தள்ளி விட்டுட்டு சொல்லுவான், "போதுமா? சந்தோஷமா? இதுதானே வேணும்னு ஆசைப்பட்ட? எல்லாம் உனக்கும் வந்து எப்படின்னா, நான் வந்து என்னோட மனசும் சரி, நான் உனக்கு பண்ற ஹெல்ப்பும் சரி, எல்லாமே உனக்கு குடுத்து தான் பழக்கம். ஸோ, நீ இப்போ என்கிட்ட இருந்து இந்த கிஸ்ஸ வாங்கிட்ட. வச்சுக்கோ. இப்படியே இருக்கட்டும். ஆனா இது ஒரு கனவா நினைச்சு நான் மறந்துருவேன். நீ ட்ரிங்க் பண்ணியிருக்கிற. அதனால தான் இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்றது எனக்கு தெரியும். நீ வந்து தெளிவா இருந்தேன்னா இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்ட. உன்ன பொறுத்தவரைக்கும் என்னோட ஃபீலிங்ஸ் வந்து ஏதோ சும்மா விளையாட்டு பொருள் மாரி இருக்குது. அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லி கோவமா கப்லூன் கிட்ட பேசுவான். கப்லூனும் ஏதேதோ சொல்ல ட்ரை பண்ணுவான். பட் எதையுமே நுவா கேட்க மாட்டான். அவன் ஒரு மாரி அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவன் சொல்லுவான், "நீ தான் வந்து என்ன மூவ் ஆன் ஆக சொன்ன. ஸோ இப்போ நடந்தத நீ மறந்துரு. நானும் மறந்துருதேன். எனக்கு புரியுது நீ ட்ரிங்க் பண்ணதால தான் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. இத விட்டுறலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா அங்கேருந்து மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ஆனா போனதுக்கப்புறமா வெளியில ஷான் இருப்பான். ஷான் வந்து கப்லூன் கிட்ட போயிட்டு பேசுவான். "கொஞ்சம் நில்லு கப்லூன், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "என்னடா?" அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லுவான், "நீயும் ஜியாவும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க தானே? ஸ்கூல் படிக்கும்போது நீங்க பிரேக்கப் பண்ணிட்டீங்க தானே? அதுக்கான ரீசன் வந்து நுவா தானே? உன் மனசுல நுவா தானே இருக்கிறான். நுவாவோட ஃபர்ஸ்ட் லவ் நீ தானே? நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே?" அப்படின்றதுக்கு கப்லூன் வந்து எதுவும் பேச மாட்டான். அதுக்கப்புறமா ஷான் சொல்லுவான், "உன்னோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீ ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டேங்கிற. அதுதான் ப்ராப்ளம். ஆனா நுவா வந்து ரொம்ப பாவம். நீ வந்து அவனோட லைஃப்ல ரொம்ப விளையாடுற மாதிரி இருக்கு. அவன் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது நீ ஓகே சொல்லியிருக்கணும். நீ சொல்லாம விட்டுட்ட. அது போதாததுக்கு நீங்க 2 பேரும் அதாவது ஜியாவும் நீயும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆனா நீங்க நடந்துக்கிறது எப்படிடா இருக்குது? நீங்க 2 பேரும் இன்னமுமே லவ் பண்ற மாரி தானே இருக்குது. இது யாரா இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகத்தானே செய்யும்." அப்படின்ற மாரி பேசும்போது கப்லூன் வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். அவன் வந்து 10த் படிக்கும்போதே ஜியா கிட்ட சொல்லியிருப்பான், "நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்." அப்படின்னு. அப்ப ஜியா கேட்பா, "எதனால?" அப்படின்னதுக்கு இவன் சொல்லுவான், "எனக்கு இப்ப தான் புரியுது. உன் மேல இருக்கிறது லவ் கிடையாது. உன் மேல இருக்கிறது வெறும் ஒரு அக்கறை தான். உனக்கு நான் எல்லாமே பண்ணி குடுக்கணும். உன்ன நான் பார்த்து பார்த்து கவனிக்கணும்." அப்படின்றது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்பா, அம்மா எல்லாரும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுன்ட்டு ஆசைப்பட்டாங்க. நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம். அதனால இதுதான் லவ்வுன்னு நான் நெனச்சுட்டேன். பட் எனக்கு இப்போ தான் புரியுது. இது லவ் கிடையாது. எனக்கு வேற ஒருத்தங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. நான் அவங்கள தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு ஜியாக்கு புரிஞ்சிருக்கும். ஜியா கேட்பா, "யாரு? அந்த தாவணுவா தானே? அவன தானே உனக்கு புடிச்சிருக்கு. நீ அவன தானே லவ் பண்ற. சரி ஓகே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பட் தயவு செஞ்சு நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாரியெல்லாம் இருக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்." அப்படின்ன மாரி அந்த பொண்ணு கேட்டிருப்பா. இத திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அவனோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், "நீ உன்னோட ப்ராப்ளத்த நுவா கிட்ட சொல்லிரு" அப்படின்ட்டு. இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துட்டு, இப்போ ஷான் சொல்றதையும் திங்க் பண்ணி பார்த்துட்டு, அவன் என்ன முடிவெடுக்க போறான் அப்படின்றது தெரியல. அவன் ஓப்பனா போய் பேசுவானா இல்லையான்னு கூட தெரியல. ஷானும் சொல்லுவான், "நீ நுவா கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவ கொண்டு வரணும்." அப்படின்ற மாரி சொல்லுவான். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதோட இந்த பாட்டு முடியுது மக்களே. நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்குறேன். பாய்.